விதி விதிப்படி தான் இங்கே எல்லாமே நடக்குது. விதியை மதியால வெல்லலாம் அப்படின்னு சில பேர் சொல்வாங்க. ஆனால் அதீதமான இறை நம்பிக்கை இருந்தால் இது சாத்தியமாகலாம். ஆனால் பொதுவாக எல்லா விஷயங்களும் விதிப்படி தான் நடக்குது. இதுதான் இந்த கதை மூலமாக நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். இது கதை கேளு மனமே. உங்கள் கூட பேசிகிட்டு இருக்கிறது வித்யா. ஒரு குருவி ஒரு மரத்தோட கிளையில் அமர்ந்துட்டு இருக்கு. குருவி ஆனந்தமாக கீச் கீச்சுன்னு கத்திக்கிட்டே ரொம்பவே சந்தோஷமாக இருக்கு. அந்த குருவியை யமதர்மராஜா பார்த்துக்கிட்டே இருக்காரு. அப்போ அந்த இடத்துக்கு கிருஷ்ணபட்சி வருது. வெண்மையான கழுத்தும் பழுப்பு நிற உடலுமா ரொம்பவே அழகா கம்பீரமா இருக்கு. யமதர்மராஜா குருவியையே பார்த்துட்டு இருக்காரு அப்படின்றத கருடன் பார்க்குது. அதை பார்த்த உடனே கருடனுக்கு குருவிக்கு முடிவு காலம் வந்துடுச்சு. அதனால தான் யமதர்மராஜா இப்படி குருவியையே பார்த்துட்டு இருக்காரு அப்படின்றத புரிஞ்சுக்குச்சு. குருவியோ எதுவுமே தெரியாம ரொம்பவே ஆனந்தமா கீச் கீச்சுன்னு அப்படி கத்திக்கிட்டே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கருடன் இந்த குருவியை எப்படியாவது காப்பாத்திடணும் அப்படின்னு முடிவு செய்யுது. அதனால கருடன் அந்த குருவியை அப்படியே தூக்கிக்கிட்டு பறந்து போகுது. ரொம்ப தூரத்தில் இருக்க ஒரு பெரிய மரத்தை பார்த்து அதில் ஒரு பொந்தம் இருக்குது. கருடனோ இதுதான் இந்த குருவிக்கு பாதுகாப்பான இடம் அப்படின்னு முடிவு செய்யுது. கருடன் பத்திரமா குருவியை அந்த பொந்துல இறக்கி விட்டுருச்சு. அந்த பெரிய மரபொந்துல ஒரு பாம்பு இருந்திருக்கு. கருடன் பாதுகாப்பா கொண்டு வந்த அந்த குருவியை தன்னோட உணவா ஆக்கிக்குது அந்த பாம்பு. குருவியை அப்படியே லபக்குன்னு முழுங்கிடுது அந்த பாம்பு. இதை பார்த்த கருடனுக்கு ரொம்பவே மனம் சங்கடமாயிடுது. திரும்பவும் பறந்து வருது. கருடன் வந்ததும் யமதர்மராஜா கருடனை அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காரு. இப்போ கருடனுக்கு ரொம்பவே கோபம் வந்துருச்சு. யமதர்மராஜாவை பார்த்து, நான் யார் தெரியுமா? ஸ்ரீ விஷ்ணுவோட வாகனமாக இருப்பவன் அப்படின்னு நிறைய விஷயங்களை சொல்லி தன்னோட பெருமைகளை யமதர்மராஜா கிட்ட சொல்லுது. யமதர்மராஜாவும் கருடனை பார்த்து சொல்கிறாரு, தயவு செஞ்சு தவறாக நினைக்க வேண்டாம். அந்த குருவி வெகு தூரத்தில் இருக்க ஒரு பெரிய மரத்தோட பொந்தில் வசிக்கிற பாம்புக்கு இரையாக வேண்டும் அப்படின்னு தான் எழுதியிருந்துச்சு. இது எப்படி நடக்கும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே தான் நான் அந்த குருவியையே பார்த்துட்டு இருந்தேன். ஆனால் அது இப்போ நடந்துருச்சு அப்படின்னு கருடனை பார்த்து சொல்கிறாரு. ஆக அந்த குருவிக்கு என்ன விதிச்சிருந்ததோ அதுபடி தான் இங்கே நடந்திருக்கு. நம்ம வாழ்க்கையிலும் இதே போல தாங்க. நமக்காக என்ன விதிக்கப்பட்டிருக்கோ அது கண்டிப்பாக நம்மளுக்கு நடக்கும். நமக்காக ஒரு நல்ல விஷயம் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விதிக்கப்பட்டு இருந்துச்சுன்னா அது யார் தடுத்தாலோ எப்படியாச்சும் நடந்து முடிஞ்சிடும். அதே போல் சில தவறான விஷயங்கள், சில கஷ்டங்கள் நம்ம வாழ்க்கையில் வருதுன்னா அதையே நினச்சி நம்ம அங்கேயே தேங்கி இருக்காமல் இதுதான் நமக்கு விதிக்கப்பட்ட விதி அப்படின்னு அதை ஏற்றுக்கிட்டு அதை சரி செய்கிற அடுத்த வேலையை தான் நம்ம பார்க்கணும். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம கதை கேளு மனமே சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல கதையோடு உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி.